ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்மளோட அக்பர் இருக்கார்ல, அவரோட நாட்டில் நிறைய தர்மம் வாங்குறவங்க, அதாவது பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. வெளியே பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தர்மம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ராஜாவோட காதுக்கு வருது. ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறாரு, போர் வீரர்கள்லாம் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வாங்க, நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்னு போய் விசாரிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அவங்க எல்லோரும் வேகமாக ராஜாட்ட வர்றாங்க. ராஜா இது மாதிரி நம்ம நாட்டில் நிறைய தர்மம் வாங்குறவங்க பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க. அதில் பாதி பேத்துக்கு கண்ணு தெரியல, பாதி பேத்துக்கு கால் இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா ரொம்ப அக்பருக்கு மனசு கஷ்டமாயிட்டு, நம்ம நாட்டில் எப்படி நடக்கணும், உடனே நம்ம சாப்பாடு போடுற உணவு கூட இருக்குல்ல, அங்கே டெய்லி அங்கே சாப்பாடு இருக்கும். யார் பசிக்குதோ அதை பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள், தர்மம் எடுத்து அவங்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுறாரு, ரூல் போட்டுறாரு. மறுநாளே அதே மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, பசியோடு வர்ற இந்த தர்மக்காரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, டெய்லி கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. இது சுத்தமாக பீர்பாலுக்கு பிடிக்கல. பீர்பாலுக்கு இந்த விஷயமே பிடிக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கார், என்னடா இவ்வளோ கூட்டம் அதிகரிச்சிட்டே இருக்கே, இப்படி போனால் நம்ம கஜானாவே காலியாகி போயிருமேன்னு ஃபீல் பண்ணுறார். ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா, அக்பர்கிட்ட போய், என்ன ஒரு பெரிய ராஜா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு நாள் நேராக போய் அந்த சாப்பாடெலாம் கொடுப்பாங்க பாருங்கள், வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து தருவாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு 1 மணி நேரம் லேட்டாக கொடுங்க, கரெக்டாக 12 மணிக்கு சாப்பாடுனா 1 மணிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். மறுநாள் ராஜாவை கூட்டிகிட்டு போகிறார், அவங்கள பார்வையிட, எப்படி நடக்குது, எப்படி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்கன்னு பார்வையிட ராஜாவை கூட்டிகிட்டு வர்றார். கரெக்டாக 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த கார்னரில் இருக்காங்களா அங்கே தான் சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே போங்க அப்படின்னு சொன்னோடனே வர்ற ஆளுங்க எல்லாம் தட்டப்படான்னு ஓடுறாங்க. ஏற்கனவே பசியில் வேறு இருந்திருப்பாங்க, 1 ஹவர் லேட்டில் கட்ட தட்டத்தன்னு ஓடுறாங்க. ராஜா பார்க்குறாரு, எங்கே ஓடுறாங்க எல்லாரும் அப்படின்னு. ஓடுறது இருக்கட்டும் ராஜா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கால் இல்லாதவங்களுக்கு கண் இல்லாதவங்களுக்கு தானே சாப்பாடு, ஆனால் எல்லோரும் ஓடுறாங்களே, இவங்களுக்கு எப்படி கண்ணு தெரியுது, எப்படி கால் இருக்குது இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு பீர்பால். ராஜா அப்புறம் தான் பார்க்குறாரு, ஆமாம் பீர்பால் நீ சொன்னது கரெக்டு, இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, எல்லோரும் சோம்பேறியாக இருக்காங்க, இது பத்தாதுன்னு இவர் சாப்பாடு, வர்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் ராஜா கொடுத்துட்ருக்காரு. இது வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் எல்லாமே கொடுத்தா அப்புறம் மக்கள் என்ன சோம்பேறியாக தானே இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இருக்காதுல்ல, சாப்பிட்றதுக்கான சம்பாதிக்கிறதுக்காக தானே வேலைக்கு போகணும். இப்போ அதுவே இல்லைல்ல, ட்ரெஸ்ஸு கொடுத்துட்றாரு ராஜா, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்றாரு, சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். எல்லோரும் சோம்பேறிங்க, நம்ம நாட்டில் எல்லாம் சோம்பேறி போய் ரொம்ப வளர்ந்து போய் கிடக்குறாங்க, நீங்கள் சாப்பாடு போட்டு இப்படி வளர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால். ஐயோ, அப்புறம் தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாரு. ஸ்டாப்பெல்லாம் பண்ண வேண்டாம், நெசமாக சாப்பிட வரவங்க நெசமாகவே கால் இல்லையா, கண்ணு தெரியாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள். இப்படி ஊருக்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு போய் மரத்தில் போய் இப்படி தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம நாடும் வளர்ச்சி அடையாது, கஜானாவும் காலியாக போயிடும் அப்படின்னு பீர்பால் சொன்னேன். அப்புறம்தான் ராஜாவுக்கு அந்த யோசனையே வந்தது. உடனே பீர்பாலை எப்பயும் போல் பாராட்டி நிறைய பரிசு பொருட்களை பீர்பால்கிட்ட கொடுக்குறாரு. எப்பயுமே இலவசம் கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே தெரியாது. இப்போயுமே நம்ம நாட்டில் நிறைய இலவசம் போயிட்டுருக்கு, ஏகப்பட்ட இலவசம் போகுது, மக்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க, எல்லாருமே உழைச்சி சாப்பிட்றது எண்ணமே வராது. அப்படி தானே ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு வேறு குட்டி கதையோட வரேன்.